உனக்காய் எனக்காய் சிலுவையிலே பிசாசின் ஆவியின் ஒரு திட்டத்தோடு போராடி தான் மரித்தாலும் பரவாயில்லை, ரத்தம் சிந்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டெடுத்தாரே, ரட்சித்தாரே. உன் பாவம் என் பாவங்களை மன்னித்தாரே. மன்னிச்சாரா? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உனக்கு இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்தமாக்கி இருக்கா? உன் மனசாட்சி சுத்தமா இருக்கா? உனக்குள்ள தைரியம் வருவியா? இறைவனுடைய ஆன்மாவும் உன்னுடைய ஆன்மாவும் ஒன்றாக இசைக்கப்படுகிற இடம். நீ கோலியாத்தையும் ஜெயிப்பாய், சிங்கத்தையும் ஜெயிப்பாய், கரடியும் ஜெயிப்பாய். பிசாசுடைய ஆவிகள், பில்லிசுடைய ஆவிகள், மாந்திரிக ஆவிகள், காத்து, கருப்பு, ஏவல், பிசாசு அத்தனையும் நீ ஜெயிப்பாய். கரடி மாதிரி ஒட்டிக்கிற பாவம், பாவ ஆசைகள், பாவ இச்சைகள் வந்து பிடிக்கத்தாயா செய்ய. அதனுடைய வாயையும் கிடைக்கிற அபிஷேகம் உனக்குள்ள இருக்கு. நீ மாம்ச இச்சைகளை ஜெயிப்பாய். விருத்த சேதனம் இல்லாதவெல்லாம் உனக்கு எதிரியா? அவன்லாம் உன்னை பயப்படுத்திட்டே இருப்பான், சேலஞ்சுப்படுத்திட்டே இருப்பான். டே அட்ரஸ் இல்லாமல் ஆக்கிடும்டா பெந்தகோஸ்காரனு. என்னடா வீடு விட உட்காந்துக்கிட்டு அல்லியா அல்லியா தோத்தம் சொல்ற அப்படிங்கிற சவால் விடும் சத்தம் உன் காதுகளில் ரீகாரம் விடுகிறதா? உன்னை ஆராதிக்க விடலையா? உன்னை ஜெபிக்க விடலையா? ஜெப கூட்டங்கள் நடத்த விடலையா? இந்த கோலியாத்திகளின் சத்தம் சவாலு எவ்வளவு காலமே நீடிக்கும்? கர்த்தர் இறங்குவார். ஒரு கூழாங்கல்லு போது, ஒரு ஆண்டருடைய கல்லு போது, உனக்காக கர்த்தர் கிரியை செய்வார். காரணம் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உன் மேல அபிஷேகம் இறங்கி இருக்கு. எல்லா சேலஞ்சையும் நீ மடங்கடிப்பார். உள்ளே கொண்டே கர்த்தர் முடக்குவார். சிறுபாவையின் கையில் உள்ள தூக்கு நூலை என் கண்கள் சந்தோஷமாய் பார்க்கிறது. அவனே இந்த இடத்திலே அத்திவாரம் போட்டிருக்கிறார். அவனை கொண்டே நான் இந்த வேலையை செய்து முடிப்பேன். கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, கிருபை இறங்குவதாக.